உலகத்தில் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் என்றால் என்னதுங்க? பார்த்துருக்கீங்களா? நட்சத்திரத்தை பார்த்துருக்கீங்க? நட்சத்திரத்திற்கு எப்படி பாஷையில் என்ன பேரு? கோஹா. ஆண்டவர் சொல்லி இருக்கிற இந்த ரகசியத்தை குறித்து உலகத்தில் அநேகர்களுக்கு தெரியுமானா தெரிந்திருக்க அவ்வளவு வாய்ப்பில்லை. ஆனா இந்த கோஹாப்பினுடைய இந்த நட்சத்திரம் என்கிற ஒரு கதையை வைத்து உலகத்தில் அநேக மார்க்கங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது, அநேக மார்க்கங்கள் தத்துவங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. முதலாவதாக உலகத்தில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கதைகளை புனைந்து கொண்டு வருகிற ஒரு தேசம், ஒரு நாடு என்றால் அது பாபிலோன். பாபிலோன்ல மெசபடோமியா என்கிற முதல் நாகரிகம் தோன்றிய அந்த இடத்துல முதலாவதாக என்ன ஆச்சு அப்படின்னா புராணங்களை வளர்த்தார்கள், கதைகளை புனைந்தார்கள். அந்த கட்டுக்கதையும் அந்த புனைந்து விட்ட கதைகள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இந்தியாவில் அதுதான் பரவி இருக்கிறது. எதன் மூலமாக பரவுகிறது, எப்படி வந்தது என்று நான் பார்க்கப்பட்டது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உலகத்தில் எகிப்து தேசத்திலே கல்லேயர்கள் மந்திரவாதிகளாக இருந்தார்கள். அவர்கள் தேவதைகளுக்கு நட்சத்திரத்தினுடைய பெயர்களை வைத்தார்கள், ராஜாக்களுக்கு நட்சத்திர பெயர்களை வைத்தார்கள். இவ்விதமாக பூமியில் என்ன செய்தார்கள் என்றால் நட்சத்திர வழிபாடுகளை தொடங்கிவிட்டார்கள். அதுல ஒரு வேதத்தில் நீங்க நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க, ஒரு பெரிய நட்சத்திரம் ஒன்றை தூக்கி சப்பரத்தை, நட்சத்திர சப்பரத்தை தூக்கிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல எகிப்து தேசத்துல கடவுளாக கொண்டாடி வரும்போது நம்ம ஆளுகள் யாரு? இஸ்ரவேலர்கள் தான். அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த நட்சத்திரத்தை தூக்கி கொண்டு போகிற இடத்துல இவர்களும் போய் சேர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உலகத்துல 10 கற்பனையிலே ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் தண்ணீர்ல எங்க இருக்கக்கூடிய உருவத்தை வணங்கக்கூடாது. வான சேனையை நீ கட்டாயமாக நீங்க வணங்க கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சூரியனையும் நட்சத்திரங்களையும் வழிபாடுகள் நடத்துவார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். அப்படினால்தான் மோசேக்கு எச்சரிக்கையாக 10 கற்பனையிலே தேவன் அந்த வார்த்தையை மிக தெளிவாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 3ஆம் 4ஆம் தலைவரை மட்டும் நான் விசாரிக்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த காலகட்டங்களில் பார்க்கப்படும்போது ஒரு மதம் இருக்கிறது. அவர்கள் இதே புனைவுகளை, இதே கட்டுக்கதைகளை, எகிப்தியனுடைய கதைகளை, எகிப்தினுடைய புராணங்களை, பாபிலோனுடைய புராணங்களை, தெய்வங்களை, தேவதைகளை, ராஜாக்களுக்கு வைத்த பெயர்களை இந்த பூமியிலே என்ன செய்கிறார்கள்? தேசத்திலும் ஒரு மத வழிபாடு வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஜோசியங்கள் என்று வருகிற எல்லாமே இந்த ஜோசியத்தினுடைய தொடக்கம் எங்கே என்றால் எகிப்து. கிரேக்கர்களிடத்திலிருந்து வந்த இந்த காரியம், பாபிலோனிடத்திலிருந்து வந்த இந்த காரியம். தானியேல் பாபிலோனில் இருக்கப்படும்போது ஒரு சொப்பனத்தை இந்த ராஜா பார்த்தார். அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, பூமியில் உள்ள எல்லா யாரெல்லாம் சாஸ்திரிகளை, ஞானிகளை எல்லாரும் வாங்கடா அப்படின்ட்டு அதை எடுத்துக்கொண்டு வாசிக்கப்பட்டது. தானியேலுடைய புத்தகத்தில் எடுத்துக்கொண்டு வாசியுங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2வது அத்தியாயத்திலே 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரனிடத்திலேயாவது, ஒரு சோசியனிடத்திலேயாவது, கல்யாணத்தில் கேட்டதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? எகிப்து தேசத்துல தான் யார் இருந்திருக்கிறா? யார் இருந்திருக்கிறார்? சாஸ்திரிகள் இருந்திருக்கிறார்கள், சோசியக்காரர் இருந்திருக்கிறார். இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கப்பட்டது, சோசியத்துல குறி சொல்லுவாங்க. குறி சொல்லணும்னா என்ன வேலை உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிசாசுடைய ஆவிகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அந்த ஜோசியங்களிலும் அந்த மந்திரவாதங்களிலும் நிறைய காரியங்களை மறைமுறைகளை அறிவிக்கிறதாக. ஒரு பொருள் காணாம போச்சு அப்படின்னா இந்த இடத்துல இன்னார் இடத்துல இருக்குது, இவன் தான் திருடனா, இவன் தான் களவான் என்று ஜோசியம் சொல்லுகிற பிரகாரமாக அது எங்கிருந்து வருகிறால் அந்த ஆவியை, அந்த பிசாசுடைய ஆவியை தனக்குள்ளே வைத்துக் கொண்டு அந்த காரியங்களை செய்து வருகிறார்கள். ராஜாக்களுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு நிகழ்வை அறிவிக்கத்தக்கதாக அவனை அழைத்த போது
மந்திரவாதிகளையும் குறி சொல்லுகிறவங்களையும் எல்லாரையும் அழைச்சான். கடைசியில எவனாவது நான் கண்ட தரிசனத்தை சொப்பனத்தை இதுக்கு அர்த்தம் சொல்லல அப்படின்னா ஒருவரையும் உயிரோட வைக்க கூடாது. தானியேல் 2:11-12 வாசிங்க. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. வாசம் பண்ணாத தேவர்களே ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்க ஒருவரும் எங்களால முடியாது. நீ கண்ட சொப்பனா நீ கண்ட தரிசனத்தை எங்களால விடுவிக்க முடியாது, சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த சொப்பனை யாரால வந்தது? சாத்தானாலேயோ சாத்தானுடைய ஆவினாலேயோ வரவில்லை. தேவன் யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை வெளிப்படுத்துவதற்கு பூமியில் உள்ள குறி சொல்லுகிறவன், சோதியம் பார்க்கிறவன், நட்சத்திரம் பார்க்கிறவன், பஞ்சாங்கம் பார்க்கிறவன், நாள் பார்க்கிறவன் இவனால கொண்டு ஒன்றுமே முடியாது. ஆண்டவர் அவர்களுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்துவதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவன் கொடுத்த தரிசனத்தை சொப்பனத்தை இவர்களாலே சொல்ல முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 12வது வசனம் வாசிங்க. இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்ய வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? டேய், இத்தனை நாளா முன்னால உட்கார்ந்து ஏமாத்திருக்கீங்கடா. சோசியம் சொல்லி ஏமாத்தி இருக்கிறீங்க, மந்திரம் சொல்லி ஏமாத்தி இருக்கிறீங்க, குறி சொல்லி ஏமாத்தி இருக்கிறீங்க. இன்னைக்கு இதுக்கு பதில் சொல்லல அப்படின்னா அப்படி பேரையும் கொலை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. அப்பதான் தெரியுது இந்த பூமியில யார் யார் எந்தெந்த கிரியைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். இவர்களாலே, சாத்தானுடைய ஆவியுடைய இவர்களாலே, இந்த உலகத்தில் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற தத்துவங்களினாலே, அவர்களுடைய சாஸ்திரங்களினாலே இதெல்லாம் இந்த உலகத்தில் வெளிப்படுத்தலாம்னா அது அவர்களால் முடியாது. இந்த காரியங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், கடைசி காலத்துல கட்டுக்கதைக்கு செவி சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டுக்கதைகள், புராணங்கள் என்று சொல்லப்படுகிற போலியான ஒரு கருத்துக்கள், உபதேசங்களுக்கு பின்னாலே ஜனங்கள் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறார்கள், பணிந்து கிடக்கிறார்கள். இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இந்த காரியங்கள் தொடர்ந்து கொண்டிருக்க கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கட்டுக்கதைகளுக்கு பின்பதாக ஜனங்கள் போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆவியானவர் சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனம், ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த பொல்லாத இந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் பல காரியங்களை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ரகசியத்தை உலகத்தில் உள்ள ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள், ஆனால் இல்லை. ஆண்டவருடைய காரியம் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? தீர்க்கதரிசியாக இருக்கிற தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த ஞானம் அவனுக்குள்ளே இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அவனுக்குள்ளே விசேஷித்தாவி இருந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை தவிர வேற ஒருவரும் இந்த சொப்பனத்தின் காரியத்தை சொல்ல முடியாது என்று அன்றைக்கு வெளிப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம். 5 ராஜ்யங்களை குறித்து நம்ம போன தடவை பேசணும். அதை தான் நீங்க பார்க்கிறோம். அதே 2வது அத்தியாயத்திலே 27 வாசி. தானியேல் ராஜ சமூகத்திலே பிரதிநிதித்தரமாக ராஜா கேட்கிற மறுபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகள், ஜோசியர்கள், சாஸ்திரிகள், குறி சொல்கிறவர்கள் இந்த 4 குருபால முடியாது. தானியேல் சொல்ற இந்த 4 குருபால முடியாது என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாளிலே, எப்போ கடைசி நாளிலே, எப்போ கடைசி நாள்? இந்த காலத்தில், இந்த கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களை தானியேலுடைய காலத்திலேயே ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை ஆயிரம், 2500 ஆண்டுகளுக்கு முன்பதாக எந்த சாம்ராஜ்யம் வரும், எந்தெந்த காலங்களிலே வரும், அப்புறமாக தேசங்கள் உடையும் பிரியும், அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வரப்போகிறது என்று சொல்லி 2500 ஆண்டுகளுக்கு முன்பதாக, இந்த ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எப்ப சொல்லி இருக்கிறார் தலைவர்? எவ்வளவு பெரிய மறைபொருளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை பார்க்கப்படும் போது நிறைய பார்க்கலாம். அதுக்கு கீழே வாசிங்க.
31 இருந்து வாசிங்க. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமாய் இருந்தது. அது உமக்கு எதிராக காணப்பட்டது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன். பசும்பொன்னா 44 கேரட். நீங்க போட்டிருக்க கேரட் எல்லாம், நீங்க போட்டிருக்க எத்தனை கேரட்டுங்க? நீங்க போட்டிருக்க நகையெல்லாம் 24 கேரட் கிடையாது. அதுலயும் ஜம்ப போட்டிருக்கேன். அதை தேய்ச்சி உரசி பார்த்தா தெரியும் 18 என்னன்னு தெரியும். அம்புட்டும் காப்பர் தான். அப்ப இந்த பாலத்தில் பார்க்கப்படும் போது பசும்பொன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 44 கேரட் சுத்தமான தங்கம் பசும்பொன் என்று சொல்லப்படுகிறது. அதன் மார்பு, அதன் புயம், அது வெள்ளி, அது வயிறு, அது தொடையும் வெங்கலமாக இருக்கிறது. அதன் கால்கள் இரும்பு, அதன் பாதங்கள் பாதி இரும்பு பாதி கடுமனையுமாக இருக்கிறது. அதுக்கப்புறமாக நீர் பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை களிமண்ணுமாகிய அது பாதங்களிலே மோதி அதை நொறுக்கி போட்டது. இதுதான் யார் தரிசனம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீர்தாயா. யாரு அந்த தலை பொண்ணு? யாரு? பசுமொன்னு நீர்தான். யாரு? பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தியா இருக்கிற நேபுகாத்நேச்சர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ராஜ்யத்தை குறித்து பார்க்கப்படும்போது அது புயங்கள் எப்படி இருக்கு? மார்பு புயங்களும் வெள்ளியா இருந்தது. அது மீதிய பெர்சிய சாம்ராஜ்யம் என்று நாம் பார்க்கிறோம். வயிறும் அதன் தொடையும் வெண்கலம் என்று நாம் பார்க்கிறோம். அது யாரு அப்படின்னா மகா அலெக்சாண்டர் ஆகிய கிரேக்க சாம்ராஜ்யம். கால்கள் இரும்பு என்று சொன்னால் ரோம சாம்ராஜ்யம். அதில் பாதங்கள் பாதி இரும்பு களிமண்ணுமாய் இருக்கிறது என்றால் இந்த நாட்களிலே எல்லாம் உடைந்து போன சாம்ராஜ்யங்கள் உடைந்து சின்ன சின்ன நாடுகளாக தேசங்களாக இன்றைக்கு காணப்படுகிற நாடுகள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தேசங்களாக மாறும் என்று. ஆனா கடைசியில அது என்ன என்று பார்க்கப்படுவது ஒரு பெரிய என்னது வருது? பெரிய ஒரு கல் உருண்டு வந்து அது அந்த சிலையும் இரும்பும் களிமண் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி போட்டது. இந்த உலகத்துடைய சாம்ராஜ்யத்தை அழித்து என்றைக்கும் எழுப்பி நிற்கிற ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அது ஆண்டவராய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் சாம்ராஜ்யம். அப்ப இந்த காரியங்கள் சொன்னதெல்லாம் நடந்ததா இல்லையா? ஐயா, மகா அலெக்சாண்டர் வந்தானா இல்லையா? தரியு ராஜா வந்தானா இல்லையா? ரோம சாம்ராஜ்யங்கள் சக்கரவர்த்திகள் வந்தார்களா இல்லையா? அப்ப எல்லா காரியங்களும் அதுபடியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய எல்லா ராஜ்யங்களை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நட்சத்திரத்தினுடைய ரகசியங்களை குறித்து சின்ன ஒரு வார்த்தைகளை நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் என்ன என்று பார்க்கப்படும்போது 8வது புத்தகத்திலே 24வது அத்தியாயம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கப்படுவது அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி நிர்மூலமாக்கி. அப்ப என்ன என்று பார்க்கப்படுவது, நான் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், நான் கண் திறக்கப்பட்டவன். அதுவரைக்கும் அவன் கண் திறக்கப்பட்டுச்சா? ஆண்டவர் சொல்ல கேட்காத ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அப்ப கண் திறக்கப்பட்டவன். நிறைய தீர்க்கதரிசிக்கு சரியாகவே கண்ணு தெரியாது. அது இப்ப இருக்கிற தீர்க்கதரிசிக்கு கண்ணே தெரியாது. எது ஒண்ணுதான் தெரியும். என்ன தெரியும்? காசு பணத்தை காட்டியாச்சுன்னா கண்ணு திறக்கும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. காசு வாங்கிட்டு குறி சொல்ற ஆளுகள் நிறைய இருக்கு. போறாங்க, அங்க வண்டியை வச்சுக்கிட்டு போறாங்க. அங்க ஒரு அம்மா சொல்லுது, இங்க ஒரு ஐயா தீர்க்கதரிசி சொன்னாரு, தீர்க்கதரிசின்னு போறாங்க.
கூட்டங்களாக இந்த நாட்களில் அலைந்து திரிந்து நாசமாய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயந்தவர்களாக, தேவ ஞானத்துக்கு உட்பட்டவர்களாக ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கணும். யாரு எங்கே இருக்கிறார், அவங்கள்ட்ட என்ன ஆவி இருக்குது, அதை நீங்கள் பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான பிரியமானவர்களே, யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். வெளிப்பாடு புத்தகத்தில் உங்களுக்கு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 22:16 வாசிங்க. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததி பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். என்ன சொல்லப்பட்டிருக்கு ஐயா? நான் தாவீதின் வேரும் விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதின் வேறு விடுவெளி நட்சத்திரம். ஐயா, விடுவெளி நட்சத்திரம்னா என்ன? தம்பி நீங்க படிச்சிருக்கீங்க, பின்னால இருக்கிற சகோதரர் படிச்சிருக்கிறாரு, யோசப் ஐயர் படிச்சிருக்கிறாரு, இங்க இருக்கிற ஒரு ஞானி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். இவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி. என்ன கேள்வி? நட்சத்திரம், விடிவெளி நட்சத்திரம் எப்ப எத்தனை மணிக்கு வரும்? ஐயோ, அதிகாலையில் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்ல மாட்டேங்கல. ஒரு ஆளுக்கு 3 மணிக்கு கண்ணு தெரியுது, ஒரு ஆளுக்கு 4ல இருந்து 5 மணிக்கு கண்ணு தெரியுது, ஒரு ஆளுக்கு ராத்திரி 12 மணிக்கு கண்ணு தெரியுது. இங்கே எவ்வளவு பெரிய ஞானிகளா உட்கார்ந்து இருக்காங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? எத்தனை மணிக்கு? கரெக்டா சொல்லிட்டாரு. கைகளை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. 4ஆம் ஜாமம் 4 மணிக்கு தான் ஒரு குளிர்ச்சியான ஒரு காற்று, ஒரே சார்ல இருந்து ஒரு குளிர்ச்சியான காற்று பூமியில வரும். அந்த குளிர்ச்சியான நேரத்துல ஆண்டவர் உலாவுகிற நேரம், விடிவெளி நட்சத்திரம் புறப்படுகிற நேரம், ஆண்டவர் காலையில உலாவுகிறார். எவன்டா ஜெபிக்கிறானோ அங்கே இருக்கிறாரு, எவன் துதிக்கிறானோ அங்கே இருக்கிறாரு, எவன் வேத வாசிக்கிறானோ அங்கே இருக்கிறாரு. ஆண்டவர் யாரோட இருப்பார்? கர்த்தரை கம்பீரமாய் பாடி கீர்த்தனம் பண்ணுகிற மத்தியில நான் இருப்பேன். ஊமையா இருந்துகிட்டு ஜெபமும் பண்ண தெரியாம அப்படியே 2 வார்த்தையை சொல்லிட்டு 2 வார்த்தையை பைபிளை படிச்சுட்டு அதுக்கப்புறம் படுத்து பண்ணி மாதிரி தூங்கி 10 மணிக்கு எந்திக்கிறது நிறைய பேரு. நேரங்காலத்தை பார்க்குது, எந்திக்கிறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல, துதிக்கிறது இல்ல. எங்க இந்த கர்த்தர் கிரியை செய்வார்? ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விடிவெளி நட்சத்திரம் சூரியன் தொடங்கும் போது பூமியில என்ன செய்கிறதுனா வெளிச்சம் புறப்பட்டு வருகிறது. சூரியனுடைய ஒளி பூமியில பரவுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? ஏங்க, வெளிச்சம் சூரியன் உதயமாகும் போது அந்த வெளிச்சம் பரவுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 10 நிமிஷம், 9-10 நிமிஷம். இந்த விடிவெளி நட்சத்திரம் புறப்படும் போது அது வரைக்கும் இருட்டுக்குள்ள ஒண்ணுமே தெரியாது. விடிவெளி நட்சத்திரம் வரும்போது எல்லாமே தெரியுமா தெரியாதா? கரெக்ட், எல்லாமே தெரியும். விடிவெளி நட்சத்திரம் வந்ததுன்னா அந்த இரவு மாறி ஓரளவுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, எங்க செடி இருக்குது, ரோடு இருக்குது, காடு இருக்கு, அந்த நட்சத்திர வெளிச்சத்துலதான் ஜனங்கள் என்ன செய்வாங்க? அதிகாலை இருட்டோட எழுப்பி எங்க போவாங்க? வேலைக்கு போவாங்க, கழனி காட்டுக்கு போவாங்க, வேடந்தாங்களுக்கு போவாங்க. எதுக்கு போவாங்க? எதுக்கு ஐயா? பயிறு வளர்க்கிற ஜனங்கள் தன் பயிரை பார்க்க வேண்டும், தண்ணி காலையிலே பாய்ச்ச வேண்டும். எல்லாத்தையும் அந்த நேரத்தில் உங்களுக்கு கண்ணு தெரியாம போவாங்களா? கண்ணு தெரியும். அப்ப என்ன அர்த்தம்? பகலிலே பார்க்கணும்னா விடிவெளி நட்சத்திரம் வரும்போதுதான் அது தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விடிவெளி நட்சத்திரத்திலே அந்த புறப்பாடு, அந்த காரியங்களை புரிந்து உள்ளவர்களுக்கு தான் வேதத்தினுடைய ரகசியமே தெரியுமா? இது என்ன இப்படி ஒரு யோசனையா இருக்குதா உங்களுக்கு? நான் சொல்லவில்லை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 பேதுரு 1ஆம் அத்தியாயம் 18 இருந்து வாசிங்க, சத்தமா வாசிங்க.
அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. 18 இருந்து வாசிக்க சொன்னேன். அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். என்ன கேட்டாங்க? வானத்திலிருந்து பிறந்த ஒரு சத்தம், ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம். அந்த சத்தத்திலிருந்து வந்த இந்த ஒரு காரியம் என்ன என்று பார்க்கப்படும்போது, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு, நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போல வசனத்தை கண்டித்திருப்பது நலம். அப்ப விடிவெளி நட்சத்திரம் வானத்துல தான் தோன்றுன்னு இல்ல, விடிவெளி நட்சத்திரம் உங்களுக்குள்ளே தோன்ற வேண்டும், உங்கள் இருதயத்திலே தோன்ற வேண்டும். அப்பதான் தீர்க்க தரிசனத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. புரியுதா? புரியலையா? உள்ளத்துல, நம்ம உள்ளத்துல ஆண்டவருடைய விடிவெளி நட்சத்திரம் என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம உள்ளத்துல உதயமாகும் போதுதான் உங்களுக்கு இந்த வெளிச்சம், இந்த மறைபொருள் ரகசியம் வெளிப்படும். நான் தான் தாவீதின் வேறு விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த தெய்வம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா, விடிவெள்ளி நட்சத்திரம் என்ன ஆகுதுன்னா உங்கள் இருதயங்களிலே உதிக்க வேண்டும். அப்பதான் இருளுள் உள்ள காரியங்கள், இது மறைபொருளான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் இன்னைக்கு எல்லாமே மாங்கு மாங்கு என்ன செய்யுது? விழுந்து விழுந்து எல்லாம் படிச்சு நாங்கெல்லாம் பட்டத்தை வாங்கிட்டோம், நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்தாலும் கூட தீர்க்க தரிசனத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுன்னா தெரியாது. ஏதாவது புரியுதா ஐயா? புரியுமா? இல்ல அது இல்ல, எல்லாரும் தான் இருக்காங்களே நிறைய பேரு. தீர்க்க தரிசன அர்த்தத்தை சொல்ல முடியுதா? இன்றைக்கு ஊழியக்காரன்றான், பிஷப்ன்றான், அப்போஸ்தலன்றான், நான் பெரிய தீர்க்கதரிசின்றான், பேராயர்ன்றான், தந்தைன்றான், எல்லாருன்றான். சொல்லிக்கோ, தீர்க்க தரிசனத்தின் அர்த்தம் தெரியுமான்னா ஒரு மண்ணு தெரியாது. வேதத்தினுடைய மகத்துவம் தெரியாது, வேதத்துடைய அர்த்தங்களே தெரியாது, ஒண்ணும் தெரியாது. எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியல. ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த கால கடைசி காலத்துல பொல்லாத காலமா இருக்கிறது, என்ன கள்ளத்திற்கு உலகத்துல இருக்கிறார்கள், நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அவங்களுக்கும் நமக்கு உள்ள அடையாளம் என்னன்னா, அவங்களுக்கு வேத வசனம் புரியாது, படிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுவான், படிச்சுக்கிட்டு அப்படியே என்ன செய்வான், ஒப்பிச்சுட்டு போயிடுவான், அர்த்தங்கள் தெரியாது. அதுக்கப்புறம் பாருங்க 20வது வசனம் வாசிங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முத்தி அறிய வேண்டும். நீங்க பார்க்கிற நட்சத்திரம் என்றால் நட்சத்திரம் கிடையாது, நீங்க பார்க்கிற சூரியன் என்றால் சூரியன் கிடையாது. தீர்க்க தரிசனத்தினுடைய அர்த்தமே வேற. தீர்க்க தரிசனத்துடைய அர்த்தம் என்னது? வேற. அததான் நீங்க கடந்த நாட்களிலே நீங்க பார்க்கப்படும் போது ஐயா என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டாக்க, இல்ல அது இதுதான் இதுதான் அதுதான் இருந்தாரு. அதனால இன்னைக்கு சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நான் வந்திருக்கிறோம். வெளிப்பாடு புத்தகம் 1வது அத்தியாயத்துல 13வது வசனம் வாசிங்க. அந்த 7 குத்துவிளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து, நிலையங்கின்னா என்ன அர்த்தம்? நிலையங்கின்னா என்ன அர்த்தமா? ஏமா ஆசாரியன் போடுற நீள வஸ்திரம், கீழே வரைக்கும் போடுற வஸ்திரம் இயேசு போட்டிருக்கிறார், பரலோகத்துல போட்டிருக்கிறாங்க, தேவ தூதர்கள் போட்டிருக்கிறாங்க, ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை துதி செலுத்துகிற பரிசுத்தவான்கள் போட்டிருக்கிறாங்க, ஆசாரியர்கள் போட்டிருக்கிறாங்க. நிலையங்கி போடணும் அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வாசிங்க, மார்வரிகே பொற்கச்சையை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்ட. மனுஷகுமாரன் யாரு? மனுஷனுக்கு குமாரனாய் பிறந்தவரும் மனுஷகுமார் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? இயேசு கிறிஸ்து. தேவனுடைய ஆவியினாலே மனுஷரிடத்திலே பிறந்தவர், ஸ்திரீனிடத்திலே பிறந்தவர், அவர் தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? அவர்தான் நம் இம்மானுவேல், நாம் ஆண்டவராய் இயேசு மேசியா, இயேசு மெசியா என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 20வது வசனத்தை வாசிங்க.
என் வலது பக்கத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரத்தின் ரகசியம், 7 பொன்குத்து விளக்குகளின் ரகசியம் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையினுடைய தூதர்கள். 7 குத்து விளக்குகள் 7 சபைகள் இருக்கா இல்லையா? அங்கேதான் சொல்லி இருக்கு. நீங்க எந்த சபைக்கு தூதர் ஐயா? உண்மையிலே சொல்ல போனாங்க, தீர்க்கதரிசனத்துடைய காரியங்களை உணர்ந்து அறிந்து சொன்னா இந்த உலகத்திற்கு கடைசி காலத்திலே நாம் அந்த தூதை கொடுத்தா அந்த செய்தியை நாம் கொண்டு வருவோமானால் நம்ம அந்த தூதர் அளவுக்கு நம்ம எல்லாம் இருக்க முடியாது. அந்த காரியத்தை சொல்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்ம ஏதோ அவங்களுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு ஊழியக்காரர்களாக நாம் அவருடைய சீசர்களாக நாம் இருந்து அந்த சேவகத்தை அந்த ஊழியத்தை நாம் செய்ய முடியும். எனக்கு பிரியமானவர்களே, வெளிப்பாடு புத்தகத்தில் நீங்க நிறைய வார்த்தைகளை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கான்னா இருக்கா? இதே காரியம் பழைய ஏற்பாட்டில் இருக்கா ஐயா? தானியேல் எங்க இருக்கு ஐயா? சொல்லுங்க ஐயா. ஒரு ஞானி இப்போ புறப்பட்டார். வாசிங்க ஜகரியானுடைய புத்தகம் 4வது அத்தியாயம். கீழே வாசிமா, 1லிருந்து வாசிங்க. ஆமா 4:1லிருந்து வாசிங்க. என்னோட பேசின தூதன் திரும்ப வந்து நித்திய பண்ணுகிற ஒருவனை என்னை எழுப்பி நீ காண்கிறது என்ன? பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணம், அதன் மேல் 7 அகல்கள், அகலுக்கு 7 குழாய்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கா இல்லையா? அந்த காலத்தில் இருந்து தேவன் 7 குத்துவிளக்கின் மத்தியிலே 7 சபைகளின் மத்தியிலே 7 நட்சத்திரங்கள் என்று சொல்லுகிற தூதுகளை என்ன செய்திருக்கிறார்? சபைக்கு கொண்டு கொண்டே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இன்னொரு பகுதியில் பார்க்கப்படும் போது யாத்திராம் புத்தகத்தில் 25, 31, 37, 40 வாசிங்க. எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. எடுத்துக்கொண்டாச்சா? 25, 31, 37, 40. பசும்பொன்னினால் ஒரு குத்துவிளக்கை உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும். அந்த குத்துவிளக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மொக்குகள், பழங்கள், பூக்கள் என்கிற ஒரு அழகிய ஒரு குத்துவிளக்கை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வாசிங்க 37. அதிலே 7 அகல்களை செய்வாயாக. அதுக்கு நேர் எதிராக எரியும்படி அவைகள் ஏற்றப்பட கிடவது. அப்புறம் 40. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே. அப்ப என்ன அர்த்தம்? பரலோகத்துல இந்த காரியம் இருக்கு. அதுதான் வெளிப்பாடு புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். மோசேயினுடைய காலத்துல கிமு 1500 ஆண்டுகளுக்கு முன்னதாக கொடுக்கப்பட்டுள்ள இந்த தீர்க்க தரிசன செய்தி பரலோகத்தினுடைய தேவாலயத்தினுடைய அடையாளங்களை எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அடையாளத்தை தான் வெளிப்பாடு புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், ஜகரியால நம்ம பார்க்கிறோம், இன்னும் மற்ற புத்தகங்களிலே பார்க்கிறோம். நல்ல தேவன் ஒரு விசை 2 விசை சொல்லுகிற அந்த காரியம் 2 வாக்குகளினாலே உறுதியளிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அது உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மார்பருகே நினைச்சிருக்கிறாரு, நிலையங்கியை தரித்துக் கொண்டிருக்கிறார். மெல்லிய வஸ்திரத்தை என்ன பண்றாங்க? மேல உள்ள யாரு? தூதர்கள் அணிந்திருக்கிறார்கள் தேவ சமூகத்துல. ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்குது? ஆசரிப்பு எப்படி இருக்கணும்? நான் என்ன செய்வேன்? நான் அந்த உலாவுவேன்,
அதன் மத்தியிலே அந்த விளக்கு மத்தியிலே நான் உலாவிக் கொண்டிருப்பேன். நீ வருகிறவனை நான் சந்திப்பேன், நான் அவனிடத்திலே பேசுவேன், என் வார்த்தையை கொடுப்பேன். என்னுடைய பத்தின் பிரமாணமாக இருக்கிற உடன்படிக்கையின் பெட்டி அந்த மகா பரிசுத்த தலத்திலே இருக்கும். அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். இது அடையாளமாக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகள். இது இந்த காலத்தில் புரிஞ்சிருக்கிறானா புரிய மாட்டான், அது நமக்கு கிடையாது. எல்லாம் ஒளிந்து போயின. ஆண்டவர் கேட்கிறார், எல்லாம் ஒளிந்து போயின. பழைய ஏற்பாடெல்லாம் ஒளிஞ்சிட்டுன்னு சொல்றானுங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பினவராக எபிரேயருடைய புத்தகத்திலே அவர் எழுதுகிற இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கப்படும் போது மீண்டும் அதை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். தேவன் சொல்கிற இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்காக இதை நான் கொண்டு வருகிறோம், எதற்காக பேசுறோம் அப்படின்னாக்க, இன்னும் வேதத்தை பற்றியே உணர்வு, அறிவு, தெளிவு ஜனங்களிடத்திலே கிடையாது. எபிரேயருடைய புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 8வது அத்தியாயம் 5வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 8:5 வாசிங்க. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் இருக்கிறவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் ஐயா? பரலோகத்தினுடைய ஆராதனையினுடைய கூடாரத்திலே, பரலோகத்தினுடைய தேவாலயத்தினுடைய கூடாரத்திலே எப்படி இருக்குதோ அதை மாதிரி இங்க நீ செய்யி அப்படின்ற வாசிங்க கீழே. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணி போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். ஐயா, ஆராதனை கூடாரம் எப்படி இருந்தது, அதுக்கு அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசன புத்தகத்துல யோவானுக்கு பத்மத்தீவில் இருக்கும் போதும் ஆண்டவர் சொல்லுகிறார். அதே தன்மை, அதே அடையாளத்தை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். பரலோகம் எப்படி இருக்குது, ஆலயம் எப்படி இருக்கு, ஆராதனை எப்படி இருக்கு, எல்லாத்தையும் சொல்றாரு. அத மாதிரிதான் நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய கூடாரங்களில் ஆண்டுடைய சமூகத்தில் ஆராதனையின் முறைகளே நாம் செய்ய வேண்டும். எபிரேயர் புத்தகம் 13வது அத்தியாயம் 9வது வசனம். அந்நிய போதனைகளினால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய பாஸ்டர்கள்ட்ட போவாங்க, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படியே குறிப்பெழுதிக்கிடுவாங்க. அப்புறம் அதெல்லாம் கலந்து ஒரு கலவையா கலந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மிக்சர் தயார் பண்ணுவாங்க. காங்கிரஸ் கொடி மிக்சர் 3 கலர் இருக்குது, அது மாதிரி 3 போதனைகளை ஒன்னாக்குது. நடுவில் இருக்க போதனையை கொஞ்சம் சேர்க்குது. டிவியில் எவனமா பேசுறான்னா நோட்ஸ் எடுக்குது. பிறகு என்ன பண்றது, ஃபில்டர் பண்றது. அப்புறம் கொஞ்சம் உருட்டிட்டு போறது. எங்கேயா இருக்குது? அதுதாங்க சொல்லுகிறாரு, இந்த படுபாவிங்க இந்த வேலையெல்லாம் செய்வாங்கப்பா, நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க 13:8-13:9 வாசிங்க. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைகொண்டு தெரியாதீர்கள், போஜன பதார்த்தத்தினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் சிறப்படுவது நல்லது. இன்னைக்கு ஊழியக்காரன் கூட்டம் வச்சனா அன்பின் விருந்து இருக்கா ஐயா அப்படிம்பாங்க, பெட்ரோலுக்கு காசு இருக்கா ஐயா அப்படிம்பாங்க. வாரத்துக்கு 5 நாள் ஊழியக்காரன் கூட்டம்னா அங்க பறந்து போவாங்க. அப்படியே போய் சந்தோஷம் முகமெல்லாம் எதுக்கு அப்படின்னா பிரியாணிக்கு. ஏன் அந்த சந்தோஷம்? பெட்ரோலுக்கு காசு. அடுத்த நாள் எங்கப்பா கூட்டம், சரி அடுத்த ஃபெல்லோஷிப் வார்டு. என்னைக்கு ஊழியம் பண்ணுவா, என்னைக்கு ஜனங்களை சந்திப்பா? ஃபெல்லோஷிப் பண்றான், அந்த ஃபெல்லோஷிப் இந்த ஃபெல்லோஷிப் பண்றான், ஓடுன்னு ஓடுறாங்க. கடைசியில் போய் என்ன அப்படின்னாக்க, சாதாவா இல்ல ஐட்டமா, வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டுக்கிறேன். ஐயா அவரு நான்வெஜ் எல்லாம் போட மாட்டாரு, அப்ப கேன்சர். என்ன ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், கொளுத்த பதார்த்தத்தை உண்டு மகிழ்ச்சியா இருக்கணும். அவன் ஊழியக்காரன் கரம் பண்ண தெரியாதவன், அதனால நான்வெஜ் போடல, அதனால நான் வரமாட்டேன். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சிந்தனை, போஜன பதார்த்தங்களினாலே ஓடுகிற கூட்டங்கள் கேவலமா இருக்கு. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கப்படும் போது
இப்படிப்பட்ட ஜனங்களை பார்க்கப்படும் போது ஆண்டவர் வேதனைப்படுகிறார், யோசிக்க வைக்கிறார். ஆண்டவர் யோசிக்க வைக்கிறாரு. நீங்கள் அவருடைய சிந்தனைகளை, அவருடைய எண்ணங்களை நீங்கள் பார்த்து நீங்க ஒதுங்குங்க, விலகுங்க என்று கர்த்தர் சொல்கிறார். வேற்றுமையான உபதேசத்தினால என்ன நடக்கும்? ஒரு இடத்துல வேற்றுமையான உபதேசத்தினால என்ன நடக்கும்? 1 தீமோத்தேயு 1:3 வாசிக்கிறதுக்கு இம்மா நேரமா? பின்னால வாசிங்க ஐயா. வேற்றுமையான உபதேசங்களையும் போதியாதபடிக்கும், வேற்றுமையான உபதேசங்கள் போதியாதபடிக்கும், விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு என்ன இருக்கும்? பக்தி விருத்தியை பத்தி அங்க கவலைப்பட மாட்டார். தர்க்கம் பண்ணுமா, நான் பெரியவன் நீ பெரியவன். அதுக்கு அடுத்து கட்டுக்கதைகளை, முடிவில்லாத வம்ச வரலாறு, கட்டுக்கதைகளை பேசுவேன், வரலாறுகளை பேசுவான், கண்ட பொய்யான வரலாறுகளை பேசுவான். இன்னைக்கு டிவியில பாக்கலையா நீங்க? ஒரு ஆள் செத்தே போயிட்டாரு. என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிறிஸ்துவம் அதுவும் ஒண்ணு, அந்த புராணத்துல சொன்னதெல்லாம் கிறிஸ்துவ சொல்லி இருக்கு. வாயை விட்டு பெரிய மேல மாதிரி ஞானி மாதிரி நிறைய பேர் பேசிட்டு கடைசியில் செத்து சுண்ணாம்பாய் போயிட்டாங்க. எதுக்கு நீ கம்பாரிசன் பண்ற? பைபிளுக்கு இணையாக நீ பேசலாமா? இயேசுவுக்கு இணையாக இன்னொன்று கம்பாரிசன் பண்ணி சொல்லலாமா? நாரி போயிருவாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். அழகா பேசுறாரு, நல்லா பேசுறாரு, நிறைய காரியங்களை மறைமுறைகளை வெளிப்படுத்தி விட்ட ஞானி அப்படின்னு எல்லாம் பாராட்டுவாங்க. கடைசியில இருக்கு உனக்கு ஆப்பு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, தயவே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, உள்ள என்னத்தை கொண்டு வராங்க? என்ன கொண்டு வராங்க? கள்ள உபதேசங்களை, புராணங்களை, கதைகளை திரித்து கொண்டு வருகிறது பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கால சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, உங்களிடத்துல சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், யாத்ராம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 39வது அத்தியாயம் 41வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்திலே செய்யும் ஆராதனைக்கு அடுத்த வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் கொண்டு வந்தார்கள். 40-14 வாசிங்க. வர செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி 15 வாசிங்க. அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனையும் அபிஷேகம் பண்ணினபடி அபிஷேகம் பண்ணுவாயாக. அப்ப என்ன அர்த்தம்? ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஊழிய வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு பரிசுத்த அங்கியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பார்த்தாக்க கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்கி போட்டு ஒரு ஊழியக்காரன் கேவலமா பேசுவாங்க. இன்னைக்கு பெண்டிகோஸ்காரன் அம்பிட்டு போயிடும், பெரிய பெரிய துணியை போட்டுக்கிட்டு இவன் என்ன பண்றான்? இப்போ ஆக்சன் பண்றான். நான் வந்துட்டேன், நான் பிஷப் வந்துட்டேன், நான் பெரிய நான் ஆசாரியன் ஆயிட்டேன், நான் இதாயிட்டேன் ஐயா, ஐயா எப்படி வந்துட்டேன், நானு தேவதூதரா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே போற, அதாவது தங்க உடைகளை போட்டு தகதகன்னு மின்னது. பின்னால அவர்களுக்கு தேவதூதர்கள் அடியாளுகள் மாதிரி ஒரு 10-20 கூட்டங்கள் அவங்களும் அங்கேயே போட்டு மின்னுக்கிறாங்க, அப்படியே வந்து நிக்காங்க. இன்றைக்கு இது என்னன்னு தெரியலையே, வஸ்திரத்தை பற்றி தெரியலையே. இது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுடைய வஸ்திரமாச்சு. தேவனிடத்திலிருந்து அபிஷேகம் பெறணுமே. அபிஷேகத்துடைய காரியத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டு உண்மையான ஊழியக்காரர்களாக தேவ சமூகத்தில் நிக்கணும். எந்த தகுதி இல்லாம வஸ்திரத்தை மட்டும் போட்டா ஊழியக்காரன் ஆயிட முடியுமா? சரி, வஸ்திரத்தை புதிய ஏற்பாட்டில் போடாதன்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? போடக்கூடாது எங்கேயாவது சொல்லியிருக்கா? அது பழைய ஏற்பாடு காலத்துல, புதிய ஏற்பாடு காலத்துல சரி, வஸ்திரம் போடக்கூடாதுன்னு எங்கேயாவது இருக்கா? பவுல் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, எப்பா மாரி காலம் வருது, கோடை காலம் முடிஞ்சு மாரி காலம் வருது, நீ புத்தக சுருளையும் வஸ்திர மேலங்கியும் எடுத்துக்கிட்டு வான்னு சொல்ற. இன்னும் ஒரு இடத்துல
பேதர் என்ன சொல்றாரு பாருங்க, அவரு சொல்லுகிற ஒரு வார்த்தை 1 பேதுரு 2வது அத்தியாயத்துல 9வது வசனம் வாசிங்க. நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து, எங்க அந்த காலம் என்ன? பாவம், உலகம், உங்க இச்சையின்படி நடந்த ஒரு காலங்கள், உலகத்துல பிசாசனுடைய ஆளினால நடத்தப்பட்ட கூட்டங்கள், அப்படிப்பட்ட நாம் அந்த காலத்திலிருந்து நாம் நம்முடைய ஆச்சரியமான மொழியினிடத்தில் வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி சந்ததி, ராஜரீக கூட்டம், பரிசுத்த ஜாதி. நீங்க எப்படி ஐயா இருக்கணும்? ஐயா எப்படி இருக்கணும் ஐயா? பரிசுத்த ஜாதி, ராஜரீகம், ஆசாரியர்கள் சொல்லியிருக்கா இல்லையா? டீஷர்ட்டும் இது ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டு வந்து நிக்கலாமா ஊழியக்காரன்னு? கடையில பொருள் விற்கிறான, டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் கொடுக்குறான், ஏர்போர்ட்ல பார்த்தா அங்கே இங்கேயும் தெருவில் அங்க சுத்தி தொடச்சிக்கிட்டு இருக்கிறான், அவனும் டை கட்டியிருக்கான், போட்டிருக்கேன். என்னையா சொல்றீங்க? ஹோட்டல்ல உங்களுக்கு இட்லி வேணுமா வடை வேணுமான்னு கேட்கறவங்க கூட கோட்டு டையெல்லாம் கட்டியிருக்கேன். அது மாதிரியா வந்து நிக்க சொல்லி இருக்கு. ஆண்டவர் எப்படி சொல்லி இருக்கிறாரு? அவர் உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்திருக்கிறாரு, ட்ரெஸ் கோட் கொடுத்திருக்கிறாரு. உலகத்தில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ட்ரெஸ் கோட் கொடுத்தது பைபிள் தான். ஆண்டவர் சொல்லி தான் கொடுத்திருக்கிறாரு. ராணுவத்துக்கு அதான் கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்துக்கும் இருக்குது, அடையாளங்கள் இருக்குது. எல்லாம் இதுல இருந்து தான் திருடப்பட்ட காரியங்கள். அதனாலே என்னுடைய பிள்ளைகளே, இந்த வேளையமாக உங்களை அழைக்கிறேன். நீங்க கால்களை கழுவிட்டு வாங்க. நீங்க அங்கேயே போடுறதுக்கு தயாரா இருங்க. திருவிருந்திலே கலந்து கொண்ட உங்களை கர்த்தர் அழைக்கிறார். ஆசீர்வதிப்பார்கள்.